ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து அதிலிருந்து கர்த்தர் கொடுக்கும் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத பாகத்தில் முதல் வார்த்தையாக நீங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே என்று சொல்லித் தொடங்குகிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷரும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்பதற்குரிய ஒரு சில ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக தேவன் அநாதியாய் இருக்கிறவராய் இருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அநாதியில் அவர் ஆவியாய் இருந்தார் என்று சொல்லி இருக்கிறது. ஆவியான தேவன் யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆங்கிலத்தில் God is a spirit. அவர் ஒரு ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆங்கிலத்தில் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் வொர்ஷிப் ஹிம் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ட்ரூத் சத்தியம். ஆவியான தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை குறித்ததான காரியத்தில் நாம் சற்று ஆழத்தில் செல்வதற்காக சிருஷ்டிப்பின் ரகசியத்தில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்தார். வானம், பூமி, சமுத்திரம், அவைகளுக்குள் காணப்படுகிற அத்தனை ஜீவராசிகளையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் மனிதனுக்காகவே எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுக்காகத்தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களானாலும் மற்ற எந்த அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் எந்த சிருஷ்டியானாலும் எல்லாம் மனிதனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். தேவன் உண்டு பண்ணின இந்த பூமியிலே மனிதன் மட்டும் இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள். மனிதன் மட்டும் இல்லாவிட்டால் இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்கும்? பூமி முழுவதும் எங்குமே யாதொரு மனுஷனும் இல்லை. அப்படியானால் இந்த பூமி எப்படி இருக்கும்? எல்லாம் காடாக மாறி இருக்கும். நாம் இருக்கிற இந்த இடங்களும் கூட மனிதன் இல்லாவிட்டால் காடாகத்தான் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காட்டு மிருகங்கள் எல்லாம் அதில் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். உலகமே ஒரு காடாக இருக்கும். காட்டு மிருகங்களெல்லாம் நடமாடிக்கொண்டிருக்கும். துஷ்ட மிருகங்களெல்லாம் நடமாடிக்கொண்டிருக்கும். இது காடாக இருக்கும். ஆனால் மனிதனை உண்டாக்கின போது ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைத்தார் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மனிதன் உண்டாக்கப்பட்டு மனித சந்ததி பெருகின பின்புதான் நாம் காண்கிற இந்த உலகத்தின் அழகு வெளிப்பட்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ரோடுகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழகழகான கட்டிடங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ஆறுகளுக்கு மேலே டேமுகள், அணைக்கட்டுகள், பலவிதமான இதையெல்லாம் உண்டாக்கி ஒழுங்குபடுத்தி மனிதன் அழகுபடுத்தி வச்சிருக்கிறான். மனிதனை உண்டாக்கின நோக்கத்தில் மனிதன் தன்னை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே தன்னுடைய சாயலிலும் ரூபத்திலும் மனுஷனை தேவன் உண்டாக்கினார். தம்முடைய சாயலும் ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்கி தான் உண்டு பண்ணின இந்த உலகத்தின் நடுவிலே ஏதேனும் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அதன் நடுவிலே மனுஷனை கொண்டு வைத்தார். மனுஷனுக்கு புசிப்புக்கு ஏற்ற வேண்டிய எல்லாவற்றையும் தோட்டத்திலே வைத்திருந்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்திருந்தார். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருந்த விருட்சத்தில் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அதன் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட சாத்தான் ஆதாமை ஏவாளையும் வஞ்சித்தான். அவர்கள் வஞ்சனைக்கு உட்பட்டு தேவனுடைய வார்த்தையை மீறி விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். பாவம் செய்ததினால் அவருடைய ஆத்துமா செத்து போய்விட்டது. அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுடைய சகல துர்க்குணங்களும் துர்க்கிரியைகளும் மனுஷனிலே வரத் தொடங்கினது. முதல் குடும்பத்திலேயே அண்ணன் தம்பியை கொலை செய்தான். சாசானவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. மனுஷ கொலைபாதகனாகிய சாத்தான் முதல் குடும்பத்திலேயே கொலை நடத்தி அது முதல் இதுவரைக்கும் கொலைகள், வரிகள், களியாட்டுக்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பெல்லிசோனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், இது எல்லா துர்க்குணங்களையும் மனுஷனுக்குள்ளே உருவாக்கி மனுஷனை ஹல்லேலூயா மிருகத்தை போல் ஆக்கிவிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் தேவனோடு இசைந்து நின்று கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து கொண்டு இந்த உலகத்தை அவர்கள் அழகுபடுத்தி எடுத்திருக்க வேண்டும். ஆண்டோர் மனிதனை வைத்ததிலே ஒரு பாகம் நடந்தேறினாலும் அதனாலே இந்த உலகம் அழகாக இருக்கிறது. ஆயினும் மனிதன் தன் ஆத்துமாவிலே அவன் மரித்து போன பாவியாக, நிம்மதியற்றவனாக, தன்னை படைத்த தேவன் யார் என்று அறியாதவனாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பரிதாபமான வாழ்க்கையை செய்து கொண்டிருப்பதைத்தான் நாம் இன்றைக்கு உலகத்தில் காண்கிறோம். ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் மனைவியை அடித்து கொண்ட புருஷன் என்றும், புருஷனுடைய தலையிலே மனைவி கல்லை தூக்கி போட்டு கொன்று போட்டாள் என்றும், இன்னும் ஏராளமான கற்பழிப்பு கொலைகள், அநியாயமான கொலைகள், விபத்துகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிசாசு உலகத்தை கெடுத்து போட்டான். இச்சையினால் உண்டான கேடுதான் இவைகள்.
மனிதனை தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு இந்த உலகம் பாவத்தின் மேல் பாவம், அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம், அநியாயத்தின் மேல் அநியாயம் பெருகிக்கொண்டு வருகிறது. அதே போல மனுஷனுடைய பெருமை அகந்தை செழிக்கும்போது தேவனுடைய மிலாறு பூக்கும் என்று எசேக்கியேலில் எழுதியிருக்கிறது. அகந்தை செழிக்கும்போது மிலாறு பூக்கும். மிலாறு என்றால் தேவனுடைய கோபத்தின் கோல், த ராட் ஆஃப் wrath. தேவனுடைய கோபம் பூக்கும். தேவனுடைய கோபம் பூக்கிறது தான் இந்த எல்லா விதமான ஸ்தோத்திரம் சாபக்கேடான காரியங்கள் உலகத்தில் காணப்பட காரணம். ஆனால் தொடக்கத்தில் ஆதிக்கு முந்தின அனாதியிலே ஆவியாயிருந்த தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குறதற்கு முன்னேயே மனிதனுக்காக வேண்டி தனக்கு ஒரு ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆவியான தேவன் தனக்கு ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ரூபம்தான் மகிமையின் கர்த்தர் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. உலகத் தோற்றத்துக்கு முன்னே, இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னே, வானமோ பூமியோ சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ ஒன்றும் உண்டாக்குறதுக்கு முன்னே ஆண்டவர் மனித குலத்துக்காக ஆயத்தம் பண்ணியிருந்த ஒரு மகிமை, அதுதான் மகிமையின் கர்த்தர். அதுதான் தேவனுடைய ரூபம். ஆவியாயிருந்த தேவன் தனக்கு ஒரு ரூபத்தை எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனை காண முடியாது, ஆனால் அவருடைய ரூபத்தை காண முடியும். அந்த ரூபம்தான் மனிதனாய் வெளிப்பட்டார். அந்த ரூபத்தை வார்த்தை என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. வார்த்தையை கொண்டுதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வார்த்தையானவர் முதல்ல ஆவியானவர், பிறகு வார்த்தையானவர். ஆவியினுடைய ரூபம்தான் வார்த்தை. ஆவியான தேவனுடைய ரூபம்தான் வார்த்தை. அந்த வார்த்தையை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறது. இரத்தத்தில் தோய்ந்த வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவர்தான் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா என்று வெளிப்படுத்த 19:16 நாம் வாசிக்கிறோம். இரத்தத்தில் தோய்ந்த வஸ்திரத்தை அவர் உடுத்திருந்தார் என்று காண்கிறோம். 1 கொரிந்தியர் 15:47 நமக்காக பலியாவதற்காக வார்த்தையான கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம் அறிவோம். அல்லேலூயா. மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறியாமல் சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். உலகத் தோற்றத்திற்கு முன்னையே நம்முடைய மகிமைக்காக தேவன் ஏற்படுத்தினவர் தான் அவர்.
மனிதன் தவறு செய்வான் என்று தேவனுக்கு தெரியும். அவன் அதிலிருந்து மீண்டு நன்மை தீமை அறியக்கூடிய அறிவுள்ளவனாக தேவனைப் போல் அவன் ஆக வேண்டும். தேவனுக்கு ஒப்பாக மாற வேண்டும். தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அனுமதிக்கிற சித்தத்திலே மனிதன் தவறு செய்து அந்த தவறினால் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் மாறினான். ஆனால் ஆத்துமாவிலே அவன் பாவத்தினால் ஆத்துமா செத்து போயிற்று. இப்படி பாவத்தினால் ஆத்துமா செத்து போன மனிதனை திரும்பவும் ஆதி மேன்மைக்கு கொண்டு வருவதற்காக மனிதனுக்காக உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னையே மனிதனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த மகிமையை, அவருடைய ரூபத்தை இரட்சகராக அனுப்பினார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரட்சகராக இந்த பூலோகத்தில் அனுப்பினார். இரண்டாம் மனுஷன் இரட்சகர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல சுருங்க சொல்ல போனால், மனிதன் இல்லாத ஒரு உலகத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. மனிதன் இல்லாத ஒரு உலகம் வெறும் காடாக இருக்கும். இப்போ குரங்குகள் இருக்கிறது, யானை இருக்கிறது, சிங்கம் இருக்கிறது, புலி இருக்கிறது, இவைகளெல்லாம் ஆடுகள் இருக்கிறது, மாடுகள் இருக்கிறது, மிருகங்களாக. இவைகள் ஒன்றும் பூமியை பண்படுத்துமா? பண்படுத்தாது. அவைகள் இதுபோல் வழி நடந்து போகிறதுக்கு ரோடு போடுமா? நாம் காண்கிறபடியான கட்டடங்கள் எல்லாம் அது கட்டுமா? கட்டாது. அவைகள் மிருகங்களாக இருக்கும். ஒன்றை ஒன்று கடித்து பட்சித்து அவைகள் தங்களுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ளும். இந்த வேலை ஒன்றுந்தான் அது செய்யும். ஆகவே மனிதன் இல்லாத உலகத்தை தேவன் விரும்பவில்லை. ஆகவேதான் தேவன் மனிதனை தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் மனுஷனை படைத்தார். இப்படி படைக்கப்பட்ட மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி, அவருடைய சொல்லை மீறி பாவம் செய்ததினால் கெட்டு போனான். கெட்டுப்போன உலகத்தை மறுபடியும் திருப்பி தன்னுடைய திட்டத்துக்குள் கொண்டு வர தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அல்லது அவருடைய ஒரே ரூபத்தை, ஆவியான தேவன் தன்னுடைய ரூபத்தை குமாரனாக இரட்சகராக இந்த உலகத்தில் அனுப்பினார். பாவம் போக இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று எழுதியிருக்கிற வேத வார்த்தைப்படி நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்மை மீட்டு நம்மை நீதிமான்களாக மாற்ற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒப்பு கொடுக்கப்பட்ட அவர்கள் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஆனால் அவர் மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்மை நீதிமான்களாக்குவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை போக்க சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்மை நீதிமான்களாக்கும்படி எழுப்பியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர். அவர் உயிரோடு இருப்பதனால் அவரை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களிலும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று ஹல்லேலூயா அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். அப்போஸ்தலர் 10:43 இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும்
அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். ஆகவே ஆதாமுடைய பாவத்தினால் மனித குலம் முழுவதும் பாவத்துக்குள்ளாகி இருக்கிறது. சந்ததியின் மேல் பாவம் பகர்ந்து பாவம் பெருகி உலகம் சாபத்துக்குள்ளாக கிடக்கிறது. இந்த சாபத்துக்குள்ளாக பாவத்திலும் சாபத்திலும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலும் இன்னும் வேதனையான அலங்கோலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித குலத்துக்கு மறுவாழ்வு கொடுக்கத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு இரட்சகராக அனுப்பினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் முழுதிலும் முழுமையையும் அன்பு கூறுகிற ஒரு தேவன் உலகம் முழுவதில் உள்ள சகல மனுஷர்களும் அன்பு கூறுகிற தேவன், அறிவுக்கட்டாத அவருடைய அன்பு அவருடைய ஒரே பேரான குமாரனை அல்லது அவருடைய ரூபத்தை மாம்சத்திலே வர வைத்து நமக்காக பலியாக்கி மனிதகுலம் முழுவதற்கும் எந்த ஜாதி மதம் பாஷை நிறம் ஒன்றும் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை உண்டாக்கும் மீட்பின் வழியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லியிருக்கிறது. அவைய உலகம் முழுவதிலும் மனித குலத்தில் உண்டான பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து பாவத்தின் சம்பளமாகத்தான் பாவமே செய்யாத அவர் நமக்காக பலியானார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய அறிவு கட்டாத அன்பு எந்த பாவியையும் ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒருவன் தான் பாவி என்று உணர்ந்து பாவத்திலிருந்து விடுவிக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து அவரை விசுவாசித்து அவரிடத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால்தான் நாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். நம்முடைய அப்பாவான நம்முடைய தேவனோடு நாம் ஐக்கியப்பட முடியும். தேவனோடு ஐக்கியப்பட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம், மெய்யான சுகம், ஹல்லேலூயா, எல்லா விதமான நன்மையான ஈவுகளும் நமக்கு உண்டாகும். மட்டுமல்ல, தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டால்தான் நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாகி பரலோகத்தில் அவரோடு கூட இருக்க முடியும். ஆகவே ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனுஷர் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு. ஆகவே ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை நீக்க வேண்டும்.
அல்லேலூயா. பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக வெளிப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாக அவர் கர்த்தர், குமாரனாக அவர் இயேசு. ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பரிசுத்த ஆவியானவராக அவர் கிறிஸ்து. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்ற அப்போஸ்தலர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமந்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என அறிந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்போஸ்தலர் 2:38 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அப்படி ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:38 சொல்கிறார், ஆகையால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷர்களாக்கி அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 28 ஆண்டவர் இயேசு சொன்னார். அவரிடத்தில் கேட்டு அவரிடத்தில் கற்று அவரோடு கூட நடந்த அவருடைய சீஷர்கள் தவறு செய்யவில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் என்பதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 3 மகிமை உண்டு. ஒன்று மனித மகிமை, இன்னொன்று தூத மகிமை, இன்னொன்று தேவ மகிமை. லூக்கா 9:26 இந்த 3 மகிமைகளையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு 3 மகிமைகள் உண்டு. மனித மகிமை, தேவதூதரிலும் சற்று சிறியவராக அவர் மனிதனாக இருந்தார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தூதனானவராக இருந்தார். மனிதனாகவும் அவரை பார்க்க முடியும், தூதனாகவும் அவரை பார்க்க முடியும், ஆனால் தேவனாக அவரை பார்க்க முடியாது. 3வது மகிமை தேவ மகிமை. தேவ மகிமையிலே அவர் மகிமையின் கர்த்தர், மகிமையின் கர்த்தராக அவரே தேவன். கர்த்தரே தேவன். எலியா வைத்த பலியிலே அக்கினி இறங்கின போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2:11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை நாவுகள் எல்லாம் கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பே முடங்க வேண்டும் என்று ஹல்லேலூயா 10 பிலிப்பியர் 3:2-10 சொல்லுகிறது. சிலுவையின் மரணபரிந்து அவர் தம்மை தாழ்த்தினதினால் தேவன் அவரை ஆவியான தேவன் தன்னுடைய ரூபமான கர்த்தரை எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி செய்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கர்த்தர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஏசாயா 42, 43, 44, 45 அதிகாரங்களிலே
கர்த்தரை தவிர வேறு தேவன் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தராக அவர் தேவன். அவருடைய 3 மகிமை. ஒன்று மனித மகிமை, மனித மகிமையிலே அவர் இயேசு. தூதர் மகிமையிலே அவர் கிறிஸ்து. தேவ மகிமையிலே அவர் மகிமையின் கர்த்தர். ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் என்று இயேசு சொல்லிக் கொடுத்ததனுடைய பொருளை அறிந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலரும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள். 2 கொரிந்தியர் 4:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களையோ உங்கள் மித்தம் தேவனுடைய ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கித்தல் என்றால் அர்த்தம் கர்த்தர் தான் பிதா. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இயேசு நித்திய பிதா என்னப்படுவார். இயேசு நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. ஆகவே மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானமும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வேதனைகளிலிருந்து தரித்திரங்களிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் முழு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொலோசையர் 2:6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அழிவில்லாத வாழ்வாகிய பரலோக வாழ்வு, நித்திய ஜீவன் உண்டு. அன்பு சகோதரங்களே, தேவ பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிற காரியம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். வேறொரு தெய்வம் இல்லை, வேறொரு தெய்வம் இல்லை. அஞ்ஞானிகளுடைய தெய்வங்கள் ஊமையான விக்கிரகங்கள். அவள் கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, மூக்கிருந்தும் முகராது, அவள் நடக்காது, அவளை தூக்கி சமக்கத்தான் வேண்டும். ஆனால் இயேசு அல்லேலூயா கொந்தளிக்கிற கடலின் அலையிலே நடந்து சென்று சீஷர்களுடைய கொந்தளிப்பை, கடலில் இருந்த கொந்தளிப்பை அமர்த்தி சீஷருடைய மரண பயத்தில் இருந்தவர்களை விடுவித்தவர். அவர் சுற்றி நடந்து நன்மைகளை செய்தவர், மரித்தோரை எழுப்பினவர், சகல வியாதிக்காரர்களை குணமாக்கிறவர், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் வரைக்கும் சீஷர்களுக்கு தாம் உயிரோடு இருக்கிறதை வெளிப்படுத்தி 40ஆவது நாளிலே நான் மறுபடியும் திரும்பி வருவேன், ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி அவர் பரலோகத்துக்கு சீஷருடைய கண்கள் காண அவர் ஏறிப்போனார். அவர் மறுபடியும் திரும்பி வருவதற்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பு சகோதரங்களே, இதை கேட்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தேவனும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2:6 ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று எழுதியிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை
சொந்தமாக்கி கொள்ளுங்கள். உலகம் தராத மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அடுத்தது அவருக்குள் வேர் கொண்டவர்களாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் வேதனைகளிலும் பிசாசின் கட்டுகளிலும் தரித்திரத்திலும் பலவிதமான சாபங்களிலும் அனுபவித்து நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சந்தியும். இயேசுவே வழி என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். நான் தப்பி போக என்ன வழி என்று தேடுகிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவே வழி என்பதை அறிந்து கொள்ள செய்யும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னீரே, நீரே வழி என்பதை அவர்களுக்கு காண்பித்தரலும். அவர்கள் இருக்கிற வியாதிகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும், வேதனைகளிலிருந்து விடுதலையாக்கும், வறுமையிலிருந்து விடுதலையாக்கும், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கும். அவருடைய செய்கிற தொழில்களை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதியும். அவருடைய ஆத்துமாக்களை ரட்சித்து பரலோகத்துக்கு செல்லும் பாக்கியத்தை கொடும். கேட்டுக்கொண்டு யாவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.